ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் வச்சு சுவையான டேஸ்ட்டு ஒரு குட்டி ரெசிபி பண்ண போகிறேன். தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு இடித்து வச்சு கடுகு. மீல் மேக்கர் வந்து டயட்காரங்களுக்கு அடிக்கடி சேர்க்கறது ரொம்ப நல்லது. இதை நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ நமக்கு வந்து கெடுதல் கிடையாது. கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கூட வராது. தினம் ஒரு 50 கிராம் நம்ம உணவில் சேர்த்து டயட்காரங்களுக்கு உடல் குறையிறதுல ஹெல்ப் பண்ணுது. ஆனால் நீங்கள் இதை எடுத்துக்கும் போது இதில் நிறைய மசாலா வகை சேர்க்கக்கூடாது. டயட்டுக்கு எடுக்கும்போது மசாலா ஐட்டம் உப்புலாம் ரொம்ப லிமிட்டில் இருக்கணும். டயட்காரங்களுக்கு எவ்வளோ உப்பு குறைக்கிறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் உப்பு காரம் போட்டு சாப்பிட்டா பிரயோஜனமே இல்லை. இதை நான் என் வீட்டு தொப்பை பிள்ளையாருக்கு தான் பண்ணுறேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ ரொம்ப நேரம் வந்து வேகக்கூட வேண்டாம். ஏன்னா வெந்நீரில் ஆல்ரெடி நான் போட்டு எடுத்தாலும் 10 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். இன்றைக்கி சோயா வாரம் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக செய்ய போகிறேன். வந்து சும்மா ஒரு 2 ட்ராப்ஸ் ஊற்றினா போதும். இதுக்கு வந்து நான் கடுகு சேர்க்கல, கருஞ்சீரகமும் வெறும் நார்மல் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி.